இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் கடலைக்கறியும் ரெடி பண்ணேன். இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு கடலைக்கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு நைட்டே கருப்பு சுண்டல் ஊற வச்சுட்டேன். குக்கர்ல கொஞ்சமா ஆயில் விட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இது கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கணும். மசாலா பச்சை வாசம் போன அப்புறமா ஊற வச்ச சுண்டல் சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு கொதிக்க விடுங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், 5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி தூவி குக்கர் மூடி போட்டு 5 விசில் வரை வேக விட்டுருங்க. அடுத்து இடியாப்பம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கர் 5 விசில் வந்த அப்புறமா மூடியை ஓபன் பண்ணி பார்த்தா கடலைக்கறி மசாலா இந்த மாதிரி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். இந்த வீக் 7 days 7 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போறேன். இன்னைக்கு டே 1 இடியாப்பமும் கடலைக்கறியும். நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம். பாய்.